ஹாய் ஃப்ரெண்ட், சண்டே மார்னிங் பசிக்காத வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தது. 10 மணிக்கு மேலே பசிச்சது ஆரம்பித்ததுக்கப்புறம் டிஃபன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், தோசை மாவு இல்லை. சரி, ஓகே, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ரவை சேமியா எதுவுமே இல்லை. இடியாப்பம் மிக்ஸ் இருந்தது. டக்குன்னு ஒரு ஐடியா, இடியாப்பம் மாவில் தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இடியாப்ப மாவை ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுட்டேன் தோசை மாவுக்கு பதத்துக்கு. அது சும்மா ஊற்றினா நல்லாயிருக்குமான்னு தெரியலங்கிறதுனால வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் துருவி அதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸை வந்து சும்மா பச்சையாக வதக்குனிங்கன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் வதக்கின சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே சட்னி அரைச்சாச்சு. பச்சை வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். ஏன்னா தோசை மாவு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் 2 சட்னி. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெஜிடபிள் போடும் போது அது வந்து இப்போ தான் கரெக்டாக இருக்கும். டிஃபனே பண்ணலை, அதுக்குள்ளேயும் இவ்வளோ பாத்திரம் வேறு. சரி, ஓகே, நல்லா வதக்கிட்டு இப்போ மாவில் கலந்து தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் ரவா தோசை மாதிரி, கோதுமை தோசை மாதிரி நம்ம அதை ஊற்றணும். இப்போ வெஜிடபிள்ஸில் கலந்துட்டு ஊற்ற போகிறேன். எப்படி வரும்னு தெரியல. 10:30 மணி, நல்லா பசி. இப்போது நான் இந்த வரலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஏதாவது பண்ணணும். பயந்துகிட்டே தான் ரெடி பண்ணேன். இப்போ வந்து ரவா தோசை மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு கலந்துக்கோங்க லைட்டாக, அதில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நீங்கள் லைட்டாக உப்பு கலந்துக்கோங்க. அது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றினோன்னு திருப்பி போடும்போது நல்லா சூப்பராக இருந்தது. தோசையும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு நம்ம இடியாப்ப மாவில் தோசை. தேங்க்யூ, பாய்.